வணக்கம் தோழர். வணக்கம். சொல்லுங்க. இந்த நல்ல சிறந்த ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி ஆட்சியில சிறந்த முறையில நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில ஆரம்பகால அரசாங்கத்தில் இருந்த நேரங்கள்ல பரத்திர பகுதியில நிறைய ரோட்டுகள் போடப்படாமல் இப்பவும் குண்டும் குழியுமா இருக்கு. அது ஆரம்பகால அரசியல்வாதிகள் இந்த சங்க சப்போர்ட்ல சில இடங்கள் வீட்டுக்கு முன்னாலேயே கான்கிரீட் ரோட்டுகள் இருக்கு. அப்படி போடப்பட்ட இடங்கள்லாம் ஆரம்பத்தில் நடந்த. ஆனா இப்ப அப்படியான நடைமுறை இல்லைன்னு தான் மக்களுடைய கருத்து. நல்ல ஜனாதிபதி வந்திருக்காரு. அந்த ரோட்டுகள் இனிவரும் நாட்கள்ல போடப்படுமா? மற்ற பாடசாலைகள்ல சிறுவர்களுக்கு ஆசிரியர் மேல் அடிக்கிற ஒரு இது போய்கொண்டிருக்கு. அது சம்பந்தமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி. முதலாவது இந்த வீதிகள் புனரமைப்பு. இப்போ வீதிகள் புனரமைப்பு வேலை எடுத்துக்கொண்டால் உண்மையில் உங்களுக்கு தெரியும், பொழுது நாங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பிரதானமான 3 வேலை திட்டங்கள். ஒன்று வறுமை ஒழிப்பு, 2வது டிஜிட்டலைசேஷன், 3வது கிரீன் ஸ்டாக். இந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் கூடுதலாக முன்னுரிமை அளிக்கப் போவதே கிராமங்கள். அது மாத்திரமல்ல, முதலில் கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளை புனரமைக்காது அங்களுடைய மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நினைச்சும் பார்க்கலாம். வறுமை ஒழிப்பதை பற்றி நினைச்சும் பார்க்கலாம். கிராமங்களில் இருக்கின்ற வீதிகள், கிராமங்களில் இருக்கின்ற குளங்கள், கிராமங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகளா பாடசாலைகளா, இவைகள் தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்தாது அந்த பிரதேசத்தினுடைய முன்னேற்றத்தை நினைச்சு பார்க்க முடியாதுன்னு நாங்கள் நம்புறோம். அதனால வேண்டிதான் அனுரத்தோடு மிக தெளிவாக கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும். நேற்று நடந்த டிசிசி மீட்டிங்ல கூட அனுரன் மிக தெளிவாக கேட்டார். ஆர்டி வீதி அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகளும் கேட்டார்கள், நீங்க சொல்லுங்க, சரியாக எத்தனை கிலோமீட்டர் வீதிகள் இருக்கின்றது தெரியாது. இப்ப இருக்கின்ற வீதிகளை புனரமைக்க வேண்டாம், எத்தனை கோடி ரூபாய் தேவை தெரியாது. அப்படி அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க மேல குத்தம் இல்லை, அது இது நாள் வரைக்கும் இருந்த பழக்கம். அந்த பழக்கத்தையும் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருந்த போதிலும் கூட இம்முறை பெருந்தொகையான நிதி வீதிகள் புனரமைப்பதற்காக ஒதுக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுகின்ற உங்களுடைய வீதிகள், உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற வீதிகள், நான் நினைக்கின்ற ஒரே நாள் எல்லாம் முடியும் என்று நான் நினைக்கல. இருந்தாலும் இதுகளுக்கு எல்லாத்தையும் தெரிவு செய்து முன்னுரிமை அளிக்கப்பட்ட வீதிகளுக்கு முதன்மையான கவனத்தை செலுத்தி அவைகளை புனரமைப்பதற்கான வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கு தீர்மானிச்சு. ஒன்று, இப்பயும் கூட வீதி பெருந்தெருக்கல் அமைச்சர் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 60 கிலோமீட்டர் கிராமிய பாதைகளை புனரமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்ப நாங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் தயார் கொண்டு போறோம். அது மாத்திரமல்ல, இந்த வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு வேகமாக நிதி பாய்ச்சல் செய்யப்படும். அந்த நிதியின் பொழுது நாங்கள் அதிகாரிகளையும் கேட்டுக்கொண்டு வந்தால், நாங்கள் இம்முறை நிதி ஒதுக்கீடு செய்யும், ஆனால் அந்த நிதியை திருப்பி அனுப்பக்கூடாது, செலவழிச்சே ஆகும். அந்த வகையிலான வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு லைப்ரரிக்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய என்று சொல்லியிருக்கார். அது இல்லாமல் கடவுச்சொட்டு காரியாலயத்தை திறக்க போறோம். நான் சொல்ல வர என்ன கேட்டேன், அப்ப நாங்க சொல்ல வர இல்லை, நாங்கெல்லாம் என்ன பெரிய வித்துவான்கள் போன்று அல்லது என்ன மாயாஜாலம் காட்டுகின்றோம்னு இல்லை. மக்களுக்கு செய்ய வேண்டியது சரிவர செய்ய வேண்டும். அதற்கான ஆரம்ப அணுகுமுறை, ஆரம்ப படி எடுத்து வச்சிருக்கோம். அந்த படியின் பொழுது நிச்சயமாக நாங்கள் நல்லது ஒரு திசையை நோக்கி போக முடியும் நம்புறோம். ஒன்று. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்த பாடசாலைகள் இருக்கின்ற பிரச்சனை. பாடசாலையில் இன்றைக்கு பாடசாலைக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் என்பது வித்தியாசமான பிள்ளைகள். எங்கின்ற காலத்து பிள்ளைகள்ல இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு இருக்கின்ற ஆசிரியர்களும் இந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற, இந்த உலகத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும்.
ஆனால் இதில் இன்னமும் கூட ஒரு சில ஆசிரியர்கள் அரக்கத்தனத்தை வெளிக்காட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இல்லாமல் இல்லை. அது அவங்களோட குடும்ப பிரச்சனையோ என்னமோ தெரியல, வீட்டு பிரச்சனையோ என்னமோ தெரியல, அல்லது கிராமத்தில் இருக்கின்ற பிரச்சனையோ அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாந்து நம்மளோட பிள்ளைகள் தலையில போட்டு மாய்க்கின்ற வேலைகளையும் செய்கின்றவர்களும் இருக்கின்றார். அதனால் அதாவது நம்ம சொல்றது தான், அடியாத பிள்ளை படியாதுன்னு சொல்லுவாங்க. அடிக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. எங்கட ஆசிரியர் அடிச்சா அது அந்த அடிக்கிறதுல அர்த்தம். ஆனா இன்றைக்கு அர்த்தமுள்ள அடிகளுக்கு பதிலாக அந்த 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 ஆசிரியர்களே அர்த்தமற்றவர்களாக இருந்து கொண்டு அர்த்தமுள்ள பிள்ளைகளை உருவாக்கும்னு நினைக்கிறதுங்கிறது தவறான. அந்த வகையில் அவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக அதில் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த பாடசாலையில, கல்வியில, சுகாதாரத்துல அரசியல்வாதிகள் வீணாக தலையிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் அதெல்லாத்தையும் மீறி அத்துமீறி செயல்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதை தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தி சரியான பாதையில் கொண்டு செல்லுகின்ற வேலை எங்களுக்கு உரியது. அதுக்காக தான் எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார். அப்ப அந்த மக்கள் வாக்களித்து எங்களை நம்புகின்றார். அப்ப அந்த மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. அதனால் எதிர்வரும் காலங்கள் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வந்தாலும் அதில் நாங்கள் முன்னிப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வோம். கிராமப்புற பாடசாலைகள்ல இப்ப சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசையில. ஆனா பெரிய பாடசாலைகள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. தனிப்பட்ட கருத்து என்னென்ன, இந்த கிராமப்புற பாடசாலைகளை முன்னேற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கை? நிச்சயமாக மிகவும் நல்ல கேள்வி. இன்றைக்கு இங்கே மாத்திரம் இல்லை, நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டார். நகரங்கள்ல இருக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கும் நூற்றுக்கணக்கான பாடசாலை, கிராமங்கள் நகரத்துல இருக்கும் கூட ஒரு 4-5 பாடசாலை. இந்த பாடசாலைகளுக்கு இன்னும் காலத்தை ஆக்கள் ஓடுவாங்க. கொழும்பு எடுத்துக்கொள்ளுங்க, ரோயல், ஆனந்தா, நாலந்தா, தேவி பாலிகா, இந்த மாதிரி கொஞ்சம் பாடசாலை, ஒரு 10-15 பாடசாலை. அங்க எடுத்துக்கொண்டு 500க்கு அதிகமான பாடசாலை. மற்ற பாடசாலைக்கு எல்லாமே மாற்றாந்தாயினுடைய கவனிப்பு கீழத்தான் இன்றைக்கு நடைபெறும். இந்த நிலைமை மாற்றம் ஏன்னு கேட்டால், இந்த நாடு முன்னேற்றமாக இருந்தால், இந்த நாட்டை நவீனத்துவத்தை நோக்கி கொண்டு செல்லணுமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி 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 என்றுதான் நாங்கள். அப்ப அந்த கல்வியை முன்னேற்றுகின்றதன் போது கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையில் இருக்கின்ற பாரிய ஏற்றத்தால் பனிக்கூடும். நாங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் ஒரே நாளில் கிராமங்களை நகரங்களை நோக்கி கொண்டு வர முடியும். படிப்படியாக நாங்கள் கொண்டு வரணும். அதற்கான வழி வேறு எதுவும் இல்லை. இந்த கிராமங்களில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு போதுமான பௌதிக வளங்கள், மனித வளங்கள், இணைய வளங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொடுத்து பூரணமான பாடசாலையாக மாற்றும். அவ்வாறான பாடசாலையாக மாற்றுகின்ற போது மக்கள் நகரங்களை நோக்கி போக மாட்டாங்க. நம்ம வெளிநாடுகளில் பார்த்தா தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற பாடசாலை எதுவோ அதுதான் தன்னோட பாடசாலை. நம்ம என்ன செய்யறோம், அங்க வல்வெட்டித்துறையிலிருந்து இங்க யாழ்ப்பாணத்துக்கு பிள்ளைகள் அனுப்பும். காலையில் 5 மணிக்கு எழுப்பாட்டி அவனும் தூங்குறதையும் விட்டு போட்டு என்ன வாட்டி வதக்கி கொண்டு வந்து இங்கே போட்டு பிறகு அங்கு கொண்டு போயிட்டு பிள்ளைகளையே வதக்கி தொலைக்கின்ற ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக இந்த 5 வருடத்தின் போது இன்னைக்கு இருக்கின்ற கல்வி நிலைமை அல்ல நாளைக்கு இருக்க போகிறது. அதனால் அனுர தோழர் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம்தான், நான் 1வது 2வது 3வது கல்வி 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 கல்வியை பெற்றுக் கொடுப்பதனூடாகவே எங்களுடைய நாட்டை உயர்த்த முடியும் நாங்கள் நம்புறோம். எங்களுக்கு வேற வளங்கள் கிடையாது. எங்களுக்கு நாட்டில் இந்த 26,610 கிலோமீட்டர் தவிர வேற காணி கிடையாது. மனித வளங்கள் அது எல்லாத்தையும் விட பெருமதியாக அந்த மனித வளங்களை சரியான முறையில முகாமைத்துப்படுத்துவதாக இருந்தால் முழு உலகத்தையே
முடிச்சு கொண்டு வந்து இலங்கை தீவில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கு. அப்ப அந்த ஆற்றல்களை வெளிக்கொணர்கின்ற பெருக்குகின்ற வேலைகளை எதிர்வரும் காலங்களில் நம்ம செய்வோம். அதற்காக வரலாறு காணால் 26 வருடங்களுக்கு பிறகு கல்விக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு இந்த முறை வரும். சுகாதாரத்துக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு இந்த வருஷம். வறுமை ஒழிப்பதற்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு இந்த வருஷத்தில். அஸ்வஸ்ம கூடுதலான கொடுப்பனவு இந்த வருஷத்தில். முதியோருக்கு கூடுதலான கொடுப்பனவு இந்த வருஷத்தில். அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இந்த வருஷம். எல்லா பக்கம் நாங்கள் நாட்டை சதாகாலம் அஸ்வஸ்ம போன்ற கொடுத்து மக்களை பாதுகாக்கணுங்கிறது அல்ல, அந்த நிலையில் இருந்து அந்த மக்களை உயர்த்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது அது அந்த முன்னெடுத்து அது வெற்றி பெறும் வரைக்கும் அவர்களை அஸ்வசம் மூலமாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கணும் எல்லா பக்கத்தாலையும் நாங்கள் சாதகமான முடிவுகள் எடுக்கின்றோம். அந்த வகையில பாடசாலைகள் இன்றைக்கு இருக்கின்ற பாடசாலைகள் நாளைக்கு இருக்கும் என்று நான் இவ்வளவு நேரமும் இந்த ஒரு இனிமையான மாலை பொழுதிலே உங்களுடைய பிஸியான ஷெடியூலிலேயுமே எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததற்கு நாங்கள் எங்களுடைய ஊடகம் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பெருமிதத்தோடு. நன்றி ரமணன். அதே போன்று இந்த உங்களுடைய சேனல் புலோலியூர் ரமணன் மிகவும் வெற்றிகரமாக ஆழமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், அதற்கு இருக்கின்ற வாசகர்கள் பார்வையாளர்கள் கூடுதலாக அதை பார்வையிடவும், இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாமே செய்து இவர்களை மேலே உயர்த்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.